Hi viewers, you're watching Brain Superior Tamil channel. இந்த வீடியோ நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து வேறு மாதிரி ஒரு போட்டிருந்தோம். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷினுக்கான ஒரு ஆன்சர் தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதை பார்த்துருங்க. ஸோ அதோட இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு அன்பாக்சிங் அப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா கண்டென்ட்டுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் போய் படிங்க. அதாவது சேனலுக்குள்ளே போய்ட்டு அபவுட்னு ஒன்று இருக்கும், அதில் போனீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை படிங்க முக்கியமாக. ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் இதை நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை பற்றி சொல்லணும். அதாவது இது என்ன ஃபோன் கேட்டிங்கன்னா, சாம்சங் வந்து இந்தியாவில் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது சாம்சங் Galaxy M31 அப்படிங்கிற ஒரு ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் சில பல ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வீடியோட எண்டில் சொல்கிறேன். பட் இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனை திறந்து பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்ப்போம். கேமரா குவாலிட்டி வந்து ஏன் நல்லா இல்லைனா, இது ஒரு என்கோடிங் ப்ராப்ளம் தான். ஸோ வீடியோட பாதிக்கு மேலே கேமரா இருந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல, அதாவது லெஃப்ட் சைடில். அப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சாம்சங் Galaxy M31 சொல்லிட்டு போட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி கேமரா வந்து சுத்தமாக நல்லா இல்லை தான், ஆனால் கன்ஃபார்மாக வீடியோ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாகவே இருக்குது. ஸோ வாங்க இந்த ஒரே ஒரு டேப் மட்டும் தான் இருக்குது, அதை வெட்டி பார்ப்போம் உள்ளே வந்து என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை திறப்போம். ஓகே, ஒரு ஃபோன் பாக்ஸ் திறக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் இதில் எனக்கு வருது. அப்புறம் தொடர்ந்த உடனே ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரணமாக ஒரு ஃபோன் வாங்கினா அந்த ஃபோனில் வந்து எடுக்கிறதுக்காக மேலே பார்த்திங்கன்னா சின்ன டேக் மாதிரி இருக்கும், அது இதில் இல்லை, நம்ம கவுட் தான் எடுக்கணும். அப்புறம் இதோட சார்ஜர் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இதில் வெறும் சார்ஜரும் அதோட கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜர் மேலே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதாவது இது ஒரு 9 வோல்ட் சார்ஜர். அப்புறம் ஒரு C டைப் கேபிள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர கிட்டத்தட்ட எல்லா ஃபோனுமே C டைப் தான் வருது. ஸோ அந்த கேபிள் தான் வந்து இதுலேயும் இருக்குது. நான் எதுக்கும் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தாலே C டைப் தான். ஆக்சுவலாக கேமரா வந்து சுத்தமாக ஃபோக்கஸ் ஆகலை, அதான் ஒரு ப்ராப்ளம். ஓகே, C டைப் கேபிள். அப்புறம் இதை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ளெயினாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோனும் அதோட சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இப்போ ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபோன் ரொம்ப நிஜமாலே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்குது ஃபோனு. இப்போ வர கிட்டத்தட்ட ஃபோன்ஸ் எல்லாமே ஸ்லிம்மாகவும் நல்லா பெருசாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு 7 days ரிவ்யூ பண்ணிட்டு சொல்கிறேன் அப்புறமா. ஓகே, ஸோ இந்த ஃபோனை வந்து நான் 7 days வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துறேன். ஸோ இப்போ நான் இது எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சின்னு சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த ஃபோனோட வெயிட்டு ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. அது நான் வீடியோ கடைசியில் கரெக்டாக சொல்கிறேன். ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிங்கனாலே தெரியும். இந்த டிஸ்பிளே பற்றி நான் கன்ஃபார்மாக வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து AMOLED தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். அப்புறம் இதோட சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 6.5 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேமராவில் ஸோ கொஞ்சம் பிரைட்னஸ் ப்ராப்ளம் தான் வந்து சரியாக வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து கேப்சர் ஆகலை. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரம் சரியாக போய்ட்டு நினைக்கிறேன். எஸ், இன்னும் கொஞ்ச நேரம் சரியாக போயிடும். ஸோ அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இந்த ஃபோன். அதாவது இல்லை 80 Hz பார்த்திங்கன்னா இருக்குது டிஸ்பிளே. அதனால் ரொம்ப ரொம்ப ரியலி ஸ்மூத்தாகவே இருக்குது. அப்புறம் இதோட ரியர் கேமரா பார்த்திங்கன்னா 64 மெகாபிக்சல் குவாட் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா 64 மெகாபிக்சல் கேமராவும், இன்னொன்று 123 டிகிரி வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் எஃபெக்ட் கேமரா ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் இதோட முக்கியமான விஷயம் இதோட கேமரா. ஸோ அது இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் சொன்னல பிரைட்னஸ் டிஸ்பிளே, அதனால் ஒழுங்காக வந்து கவர் ஆகலை. ஸோ இப்போ நான் இதில் எடுத்த சில சாம்பிள் வீடியோஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நான் இதில் எடுத்த சில ஃபோட்டோஸ். அப்புறம் இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் கேம் லான்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு கேம் பூஸ்டர் இருக்குது.
அப்புறம் நான் வந்து ஆஸ்ஃபால்ட் 8 வந்து ஏற்றிருக்கேன். ஸோ ஆஸ்ஃபால்ட் 8 வந்து ஒரு கார் கேம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான கிராஃபிக்ஸ் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னு கூட சொல்லலாம். அதனால தான் இது வந்து ஏற்றிருக்கேன். ஸோ 128 GB அப்படி இருக்கனால ஸோ ஆஸ்ஃபால்ட் 8 வந்து ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. நான் ஏற்கனவே வந்து ஒரு 4 தடவை ஒரு 4 மேட்ச் வந்து விளையாடினேன். நிஜமாலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அப்புறம் இதோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி சொல்லியானோம். இது வந்து 32 MP வாட்டர் ட்ராப் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் கேமரா பற்றி ஓவராக சொல்ல தேவையில்ல, ஒரே ஒரு கேமரா தானே. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஒரு தடவை உங்களுக்கு ஒரு மேட்ச் போட்டு காமிக்கிறேன். அதுவும் டைம் லேப்ஸில் தான் வந்து காமிப்பேன். நீங்கள் வந்து ரொம்ப ஓட்டுறான்னு நினைக்காதீங்க. ஸோ டக்குன்னு போவோம். இதோட வெயிட்டை பற்றி சொல்லணுன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது வெயிட். அதனால் பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக டில்ட் பண்ண முடியுது. உங்களில் எத்தனை பேர் ஆஸ்ஃபால்ட் விளையாடிருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆஸ்ஃபால்ட் கேம் விளையாடினாலே ஸோ ஒரு செட்டிங்கில் நம்ம டில்ட் பண்ணி தான் வந்து விளையாடணும். ஸோ அதனாலே வந்து இது வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் டக்குன்னு ஒரு மேட்ச்குள்ளே போடுறேன். இது நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, டைம் லேப்ஸ் ஆன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் நீங்களே பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் லேப்ஸ் காமிச்சாலும் நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போ அதை விடுங்க. ஸோ இப்போ அதை தவிர்த்து இதில் இருக்க மற்ற விஷயத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஓகே, பேக்கில் வந்துடலாம். இப்போ சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரேடியேஷன் அளவு ரொம்ப 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 கம்மி. அதாவது ரேடியேஷன்னா இப்போ நம்ம ஃபோனில் கால் எதாவது பேசினா வச்சுக்கோங்களேன், ஃபோன்லேருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ரே வந்து வெளியே வரும். அது நம்ம மூளைக்கும் அதில் இருக்க நர்வ்ஸுக்கும் ரொம்ப 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 டேமேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் அதை குறைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ரேடியேஷன் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரியே பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அப்புறம் இதில் சி டைப் சார்ஜர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இதோட ஸ்பீக்கர் ஒரே ஒன்று தான் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் சின்னதாக இருக்குது. ஸோ ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஸோ ஒரு 7 days யூஸ்க்கு அப்புறம் நான் இதை ரிவ்யூ பண்ணுறதுனால இதில் டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டியாச்சு. ஸோ அதனால் டிஸ்பிளே சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கலாம். இதில் வந்து 3 டைப் ஆஃப் வேரியேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 GB ரேம் 128 GB மெமரி, அப்புறம் 6 GB ரேம் 128 GB மெமரி இருந்தது, அப்புறம் 8 GB ரேம் 128 GB மெமரி இருந்தது. அப்புறம் கன்ஃபார்மாக எல்லாத்துலேயும் வந்து 64 MP கேமரா, குவாட் கேமரா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நிஜமாலே ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். நீங்கள் வாங்கினா இது கன்ஃபார்ம் இந்த ஃபோனை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன் கம்மியாகவே இருக்குது. அதனால் உங்கள் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஓகே, நான் ஜஸ்ட் இதில் வந்து ப்ரொமோஷன் பண்ணல இந்த ஃபோனை. நாங்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். வாங்கினா இருந்தால் இதை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனில் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நம்ம பிரெயின் சூப்பர் தமிழ் சேனலில் டிஃப்ரெண்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எய்ம் வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிடணும். அவ்வளோதான் நம்ம சின்ன எய்ம் தான். அப்புறம் முக்கியமாக உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.